தமிழ் டுடே டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹானர்லேருந்து புதுசாக ஹானர் 7S அப்படிங்கிற மொபைல் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் மாடல் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான மொபைல் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனோட விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 7000 ரூபாய் தான். 7000 ரூபாயில் இந்த ஃபோன் வந்து வாங்குறதுக்கு வந்து ஒருத்தானதா, இதை நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த வீடியோட முடிவில் இந்த ஃபோனோட கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிவ்அவேல வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஹானர் 7S ஃபோனை வந்து நீங்கள் வின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் எடுத்துக்கிட்டால் மெட்டல் ஃப்ரேம் இருக்குது, பிளாஸ்டிக் பேக் பேனலில் மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படியாத மாதிரி ஃபினிஷிங் இருக்குது. பில் குவாலிட்டி நல்லாயிருக்கு. வெறும் 142 கிராம் வெயிட் இருக்கிறதால ரொம்பவும் காம்பாக்டாக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. டிஸ்பிளே சைடில் 5.5 இன்ச் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரை கலர் ரிப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்டாரில் இருக்கிற வேற ஃபோன்ஸை விட இது நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. டிஸ்பிளேவோட வீவிங் ஆங்கிள்ஸும் தெளிவாக இருக்குது. ஐ கம்ஃபர்ட் அப்படின்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறது மூலமாக அதிக நேரம் நம்ம மொபைல் யூஸ் பண்ணாலும் நம்முடைய கண்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஃபோனோட ஃப்ரண்ட் சைட் டாப்பில் 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம செல்ஃபிஸ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மல்டி கலர் LED நோட்டிஃபிகேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ இல்லை சார்ஜ் ஏறும்பொழுதோ இதோட லைட் வந்து பிளிங்க் ஆகும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஒரு LED ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் நம்ம செல்ஃபி எடுக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய அந்த டோனை வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கும் அதே மாதிரி வந்து டார்க் இருந்தது அப்படின்னா அதை வந்து லைட் ஆகிறதுக்கும் இந்த லைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனோட லெஃப்ட் சைடில் 2 சிம் கார்ட்ஸ் மற்றும் ஒரு மெமரி கார்டு போடக்கூடிய ஸ்லாட் இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு மற்றும் ஒரு மெமரி கார்டை வந்து யூஸ் பண்ண முடியும். பேக் சைட் டாப்பில் ஒரு ரியர் கேமரா இருக்குது. ஒரு LED ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படியே டுவெல் கேமரா செட்டப் மாதிரியே வந்து அந்த பம்பர் வந்து செட் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது, ஆனால் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கோட ஸ்பீடும் நல்லா இருக்குது. அடுத்ததாக லவுட் வாய்ஸ் கால் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் இருக்குது. நம்ம கால் பேசும்போது வால்யூம் ப்ளஸ் பட்டனை வந்து கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மோடை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். இதன் மூலமாக நம்ம கால் பேசும்போது நம்ம சுற்றி உள்ள வந்து அந்த ஆம்பியன்ஸ் நாய்ஸுக்கு தகுந்த மாதிரி வால்யூம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ கால்ஸ் பேசும்போது ரொம்பவே தெளிவாக இருக்கும். இந்த ஃபோனில் MediaTek 6739 குவாட் கோர் ப்ராசஸர் இருக்குது. 2GB RAM இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பட்ஜெட் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்களில் வேகம் குறைவாக இருந்தாலும் ப்ரௌசிங் பண்ணும்போது கேம் விளையாடும் போதும் அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபோனில் 3020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் நல்லா தாக்கு பிடிக்குது. நல்ல யூசேஜ் இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக சார்ஜ் நிற்கிது. சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் 30 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. இப்போது கேமராவுக்கு வருவோம். ரியர் சைடில் 13 மெகா பிக்சல் கேமரா வித் PDAF கொடுத்துருக்காங்க. 7000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க வேண்டிய கேமராவை விட இது ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி டீட்டெயில்ஸ் கலர்ஸ் டீசெண்டாக இருக்குது. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் நார்மலாக இருக்குது. அதிகபட்சமாக 1080 பிக்சல்ஸ் வரைக்கும் வீடியோஸை நம்ம எடுக்க முடியும். செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பியூட்டி மோட் இருக்கிறதால செல்ஃபி பிக்சர்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த 2 கேமராவில் எடுக்கப்பட்ட சாம்பிள் இமேஜஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஹானர் 7Sல ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பொதுவாக அவுடேட்டட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். ஆனால் ஹானர் 7Sல 8.1 ஓரியோ இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் MUI ஸ்கின் 8.0 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கினை பொறுத்தவரை நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஆப் ட்ரையர் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அது மாதிரி 3 ஃபிங்கரில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியும். அது மாதிரி தீம்ஸ் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். அதுவும் நம்ம சென்னையில் தான் இந்த ஃபோனை வந்து முழுக்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போலாம் ஸ்மார்ட் ஃபோனோட லைஃப் ஸ்பேனை வந்து குறைஞ்சிட்டே வருது. யாருமே அதிகபட்சம் 2 வருஷத்துக்கு மேலே ஒரே ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பல ஆயிரம் செலவு பண்ணி காஸ்ட்லியான ஃபோன்ஸ் வாங்குறத விட பட்ஜெட் ஃபோன்ஸ் வந்து சரியான தேர்வாக இருக்கும். அதுவும் நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பட்ஜெட் ஃபோன்ஸ் போதுமானதாக இருக்கும். ஸோ 7000 ரூபாய் பட்ஜெட்டில் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, நல்ல பேட்டரி லைஃப், லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோட ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஹானர் 7S உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஹானர் 7C மொபைல் 9000 விலையில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இப்போ ஹானர் 7S மொபைலோட கிவ்அவேக்கு வருவோம். இந்த மொபைலே நம்ம வந்து கிவ்அவே பண்ண போகிறோம். இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ முதல்ல லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்லையோ இல்லை உங்களுடைய ஃபேஸ்புக்லையோ இல்லை உங்களுடைய ட்விட்டர்லையோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக ஹானர் 7S ஃபோனில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எந்த கமெண்ட் பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த கமெண்ட்டுக்கு நான் இந்த ஹானர் 7S ஃபோனை வந்து கிவ்அவே கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் ஒருத்தரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். முதல்ல லைக் பண்ணிவிட்டு இதை ஷேர் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் ஒருத்தருக்கு இந்த ஹானர் 7S ஃபோன் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இது மாதிரி டெக்னாலஜி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.